இனிமையான குழந்தைகளே, மாயை எதிரி உங்கள் முன்னால் இருக்கிறது. ஆகையால் தங்களை மிகவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை போகப் போக மாயையிடம் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால், தங்களுடைய அதிர்ஷ்டத்தில் குறுக்கு கோடு போட்டு விடுவீர்கள். படிப்பது மற்றும் படிப்பிப்பது இதுதான் உங்களுடைய முக்கிய கடமையாகும். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறீர்கள். வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே அமைதியாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் ஆஸ்தி எடுத்திருந்தார்களோ அவர்கள் தாங்களாகவே வந்து விடுவார்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக பாபா தத்தெடுத்திருக்கின்றார் என்பதை நீங்களும் தெரிந்துள்ளீர்கள். நம்மை எதுவரை சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகவில்லையோ அதுவரை தேவதைகளாக ஆக முடியாது. நாம் சூத்திரர்களாக இருந்தோம், இப்போது பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம், பிறகு தேவதையாக ஆக வேண்டும் என்ற இந்தச் சக்கரம் உங்களது புத்தியில சுற்றிக் கொண்டிருக்கிறது. முழுமையாக நிச்சயம் ஏற்படவில்லை என்றால் சென்று விடுகிறார்கள். இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. மீண்டும் கீதையை சொல்வதற்கு நான் வரவேண்டியிருக்கும் என்று பாபா கூறுகின்றார். கடைசியில் பாபா கூறுகின்றார், மன்மனாபவ, அப்போது தேகத்தின் அபிமானம் உடைந்துவிடும். இந்த மன்மனாபவ என்பதை பழக்கமாக்கிக் கொண்டால் கடைசியிலும் பாபா மற்றும் ஆஸ்தியும் நினைவில் இருக்கும். முக்கியமானதே இதுதான். எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறோம் அப்படின்றால் சிவபாபா வந்து என்ன செய்தாரு? அதையும் தெரிந்து கொள்ளவில்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யம் கிடைக்கிறது. ஆக அப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைவு செய்யக்கூடாது? பாபா சொல்கிறார், 5 விகாரங்களின் தானம் கொடுத்தீர்கள் என்றால் கிரகணம் நீங்கிவிடும். என்னுடையவராக ஆகுங்கள். அப்போது நான் உங்களது அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்வேன். இப்போது நேரம் மிகக் குறைவாக உள்ளது. நினைவு யாத்திரையில் ஈடுபட்டீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். நல்லது.